ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம நெட்வொர்க் ஷெடியூலிங்கில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் சிபிஎம் அப்படிங்கிறது. அதே கிரிட்டிக்கல் பாத் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஒர்க் நடக்குது அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் நடக்குது அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டோட்டல் டியூரேஷன் ஆகுது அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னென்னா இந்த கிரிட்டிக்கல் பாத் மெத்தடு. அதாவது டோட்டல் டியூரேஷன் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும் அப்படின்னா எவ்வளோ டியூரேஷன் எடுத்துக்கோ அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் பாத் மெத்தடை தான் யூஸ் பண்ண போகிறோம். இன்னொரு இதுக்கும் நம்ம இந்த கிரிட்டிக்கல் பாத் மெத்தடுங்கிறத டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். இன்னொன்று எதுக்குன்னா கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ப்ராஜெக்ட் கிரிட்டிக்கல் ப்ராஜெக்டா இல்லை நான் கிரிட்டிக்கல் ப்ராஜெக்டா அப்படின்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா டிலே டைம் எல்லாம் இருந்தது, இது ஸ்டார்ட் பண்ணுறக்கே டிலே ஆயிடுச்சு, எண்ட் பண்ணுறக்கும் இன்னும் டிலே ஆக போகுது அப்படின்னா அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ எந்த டிலேயுமே இல்லை, நார்மலாக அந்த ஒர்க்கு போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறப்ப அதெல்லாம் என்னென்னு சொல்லுவீங்கன்னா நான் கிரிட்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸை நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அப்போ 2 மெயின் அப்ஜெக்டிவ்ஸை இந்த கிரிட்டிக்கல் பாத் மெத்தட் கிளியர் பண்ணி கொடுக்குது. ஒன்று டோட்டல் டியூரேஷன் கால்குலேட் பண்ணிக்கலாம், இன்னொன்று கேட்டகரைஸ் பண்ணலாம். அதுக்கு ரெண்டுக்குமே நம்ம இந்த சிபிஎம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இதில் என்னென்ன நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா 4 கால்குலேட் பண்ணணும். ஒன்று இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம், இன்னொன்று லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். இயர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைமை தான் இஎக்ஸ்டின்னு சொல்லுவீங்க, லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைமை என்னென்னு சொல்லுவீங்க, எல்எஸ்டின்னு சொல்லுவீங்க. அடுத்தது இயர்லியஸ்ட் ஃபினிஷ் டைமை என்னென்னு சொல்லுவீங்கன்னா இஎஃப்டின்னு சொல்லுவீங்க. லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் என்னென்னு சொல்லுவீங்கன்னா எல்எஃப்டின்னு அப்படின்னு சொல்லுவீங்க. இதில் நம்ம 2 பாஸ் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஒன்று ஃபார்வர்ட் பாஸ் கால்குலேஷன். அது எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த இஎஸ்டியை கால்குலேட் பண்ணுறதுக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு வேண்டி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா ஃபார்வர்ட் பாஸ் யூஸ் பண்ணுவீங்க. பேக்வேர்ட் பாஸ் ஃபினிஷ் டைமை லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைமை கால்குலேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணுன்னா எல்எஃப்டி யூஸ் பண்ணுவீங்க. இதில் ஃபைனல் கால்குலேஷன்ஸ் எப்படின்னா ஃப்ளோட் கால்குலேட் பண்ணுறதுல தான் நீங்கள் ஃபைனலாக உங்களோட ரிசல்ட்ஸை கொண்டு வர முடியும். இந்த ஃப்ளோட் டோட்டல் ஃப்ளோட் அப்படின்னு சொல்லுவீங்க. இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோட்ஸ் இருக்குது. அதில் நம்ம இங்கே நம்ம கால்குலேட் பண்ண போகிறது டோட்டல் ஃப்ளோட் அப்படிங்கிறது தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். A small maintenance project consists of the following 10 jobs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டில் 10 jobs இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. whose preceding relations with their node numbers are given below அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த நோடோட நம்பர்ஸ்க்கு வச்சு அதோட ரிலேஷன்ஷிப்பை அவங்கள கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதில் ஜாப் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1, 2ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 1, 2 அப்படிங்கிறது என்னென்னா ஈவெண்ட்டோட நம்பர்ஸ். 1, 2ங்கிற ஈவெண்ட்டு அது நடக்கிறதுக்கு எவ்வளோ டியூரேஷன் எடுத்துக்கிச்சு அப்படின்னா 2 days எடுத்துக்குது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 2, 3 அப்படிங்கிற ஈவெண்ட்டுக்கு 2ம் 3யும் ஈவெண்ட்டுக்கு 3 days எடுத்திருக்கு அப்படின்னு. 2, 4ங்கிற ஈவெண்ட்டை க்ராஸ் பண்ணுறதுக்கு 5 days எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துட்டு அவங்க என்னென்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ட்ரா த ஏரோ டயக்ராம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நெட்வொர்க் டயக்ராம் வரையணும். அதுக்கப்புறம் கால்குலேட் த earliest finish, latest start and latest finish time for all the jobs அப்படிங்கிறாங்க. நான் அப்படியே சொன்ன மாதிரி EST, EFT, LST, LFT எல்லாமே கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஃபைண்ட் த கிரிட்டிக்கல் பாத் அண்ட் த ப்ராஜெக்ட் டியூரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களை கிரிட்டிக்கல் பாத்தும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ டியூரேஷன் எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறாங்க. அடுத்தது 4th என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா டேப்லேட் த டோட்டல் ஃப்ளோட் ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி
சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குற ப்ராப்ளமு. இந்த ப்ராப்ளம்க்கு நம்ம ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே வந்து ட்ரா த ஏரோ டயக்ராம் அப்படிங்க. இந்த ஏரோ டயக்ராம்ங்கிறது வந்து என்னென்னா ஒரு நெட்வொர்க் டயக்ராம் வரைய சொல்கிறாங்க. இப்போ அவங்க கொடுத்துருக்குற டேட்டாவை வச்சு நம்ம ஒரு நெட்வொர்க் டயக்ராம் எப்படி வரைகிறோம் அப்படின்னா பாருங்கள். இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 2க்கு வந்து 1 2ங்கிற ஈவெண்ட்டில் வந்து என்னென்னா 2 hours எடுத்துக்குது. அதுக்கு வந்து என்னென்ன நம்ம போடணும், அப்போ ஈவெண்ட் 1 ஈவெண்ட் 2 ஈவெண்ட் 1 ஈவெண்ட் 2 இதுக்கு வந்து நம்ம என்னன்னு கொடுத்துருக்காங்க, அவங்க 2 hours எடுத்துருக்குறாங்க. ஈவெண்ட் 1 2க்கு அவங்க வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க, 2 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 3 அடுத்தது 2 3க்கு வந்து அவங்க வந்து 3 hours 3 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2லேருந்து 3 அதுக்கு 3 days எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 3க்கு 3 days எடுத்திருக்கா. அடுத்தது 2 4க்கு 5 days எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2லேருந்து இன்னொரு இது போட்டுக்கணும், அது வந்து என்னென்னு போட்டுக்கணும், 4ன்னு போட்டுக்கணும். அதுக்கு வந்து எவ்வளோ டேஸ் எடுத்துக்கிட்டு 5 days எடுத்துக்கிச்சு அப்படின்னு. அடுத்தது 3 5 3லேருந்து ஒரு நோடு போகணும், அது வந்து 3 5 அதுக்கு வந்து எவ்வளோ டேஸ் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 days எடுத்திருக்கு. அப்போ 4. அதுக்கப்புறம் 3 6 வந்து 1 day எடுத்திருக்கு. அப்போ 3லேருந்தே இன்னொரு நோட் போடுவீங்க, அது வந்து 3 6 1 days எடுத்திருக்கு. எவ்வளோ டேஸு, 1 days எடுத்திருக்கு. 3 6க்கு 1 days எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, 4 6 அதுக்கப்புறம் 4 6 அப்போ 4லேருந்து 6 வந்து எவ்வளோ எடுத்திருக்கு, 4 to 6 கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 6 days எடுத்திருக்கு. 4லேருந்து 6க்கு போகிறதுக்கு 6 days எடுத்திருக்கு. அடுத்தது 4லேருந்து 7 போகிறதுக்கு 2 days எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் 5 to 8 5லேருந்து 8க்கு போகிறதுக்கு 8 days எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் 6லேருந்து 8க்கு போகிறதுக்கு 7 days எடுத்திருக்கு. இப்போ 7லேருந்து 8க்கு போகிறதுக்கு 4 days எடுத்திருக்கு. இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நம்மளே என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் ஏரோ போட்டுக்கலாம். இந்த டயக்ராமுக்கு பேர் தான் என்னென்னா ஏரோ போட்டிருக்குறங்காட்டி என்னென்னா ஏரோ டயக்ராம். இதில் நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா என்னென்னா 2 இதுக்கு வந்து 2 ஈவெண்ட்டுக்கு நடுவால் ஒரு ஏரோ தான் நம்ம போயிருக்கணும். அதுதான் ரூல் நம்பர் 1ல் இருக்குது. ஈச் அண்ட் எவ்ரி ஈவெண்ட் இன் பிட்வீன் ஈச் அண்ட் எவ்ரி ஈவெண்ட் தேர் மஸ்ட் பி ஒன்லி 1 ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டிவிட்டீஸ் மஸ்ட் பி இன் எ ஸ்ட்ரெயிட் லைன், பெண்டாக இருக்கக்கூடாது, கர்வாக இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் போட்டிருக்காங்க. இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நெட்வொர்க் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கணும். இப்போ புரிஞ்சுதுங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 1 to 2ன்னு கொடுத்துருக்காங்க. 1 to 2க்கு 2 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1லேருந்து 2க்கு போகிறதுக்கு நம்ம வந்து 2 days வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 to 3க்கு 3 days. இப்போ 2லேருந்து 3க்கு போகிறதுக்கு 3 days. அதுக்கப்புறம் 2 to 4க்கு வந்து 5 days. அப்போ 2லேருந்து 4க்கு போகிறதுக்கு 5 days. அதுக்கப்புறம் 3 to 5 3லேருந்து 5க்கு போகிறதுக்கு 4 days. 3லேருந்து 5க்கு போகிறதுக்கு 4 days. அதுக்கப்புறம் 3 to 6க்கு 3லேருந்து 6க்கு போகிறதுக்கு 1 day எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் 4 to 6 4லேருந்து 6க்கு போகிறதுக்கு எவ்வளோ எடுத்திருக்கு, 6 days எடுத்திருக்கு. அதே மாதிரி 4 to 7 போகிறதுக்கு 2 days எடுத்திருக்கு. 5 to 8 போகிறதுக்கு 8 days. 6 to 8 போகிறதுக்கு 7 days. 7 to 8 போகிறதுக்கு 4 days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்படி தான் நம்ம வந்து ஒரு டயக்ராம் வந்து அவங்க கொடுத்துருக்குற டேட்டாவுக்கு பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். இந்த டயக்ராமுக்கு பேர் தான் என்னது, ஏரோ டயக்ராம்.
இந்த டயக்ராம் பேர் ஏரோ டயக்ராம் இல்லாட்டி நெட்வொர்க் டயக்ராம் அப்படின்னு சொல்லி பேர். நெக்ஸ்ட் ஒன் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கால்குலேட் த ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட், ஏர்லியஸ்ட் ஃபினிஷ், லேட்டஸ்ட் ஸ்டார்ட் அண்ட் லேட்டஸ்ட் ஃபினிஷ் ஃபார் ஆல் த ஜாப்ஸ் அப்படிங்க. அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் வந்து நீங்கள் 2 பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு ஈவெண்ட்டுக்கிட்டேயும் நீங்கள் வந்து 2 பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு பாக்ஸில் நீங்கள் வந்து ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம், இன்னொன்று வந்து லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் போட்டுக்கலாம். ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம், இன்னொன்று வந்து லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் போட்டுக்கணும். நான் அப்ளைல சொன்ன மாதிரி இது வந்து 2 பாஸில் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபார்வர்ட் பாஸ், இன்னொன்று வந்து பேக்வேர்ட் பாஸ். ஃபார்வர்ட் பாஸ்னால் இந்த ஏரோ வந்து முன்னாடி போகிற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிட்டு போனோம்னா அதுக்கு பேர் வந்து ஃபார்வர்ட் பாஸ். இங்கேருந்து எண்டிங் நோட்லேருந்து முன்னாடி நோடை நோக்கி வந்துட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் என்னென்னா பேக்வேர்ட் பாஸ் அப்படிங்கிறோம். இப்போ இந்த 2 பாக்ஸில் போட்டிருக்கிறோம். அந்த இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து என்னென்னா, நம்ம வந்து இஎஸ்டி வந்து ஃபஸ்ட் பாக்ஸில் வச்சுக்கலாம். அடுத்ததில் வந்து எல்எஃப்டி வச்சுக்கலாம். இஎஸ்டினா ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம், இது வந்து லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் வச்சுக்கலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்ப எந்த ஈவெண்ட்டுக்குமே வந்து என்னது 0, ஸ்டார்ட் டைம் வந்து 0ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த நோட்லேருந்து இப்போ இந்த நோடுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 1லேருந்து 2க்கு போகுது அப்படின்னா எவ்வளோ டியூரேஷன் எடுத்துருக்குன்னா 2 days எடுத்துருக்கு. அப்போ 0 + 2 வந்து 2, 0 + 2 வந்து 2. அடுத்தது 2லேருந்து இப்போ 3க்கு போகுது அப்படின்னா இங்கே வரப்போ 2 ஆயிடுச்சு. 2லேருந்து 3க்கு போகிறப்ப 2 + 3 என்னதுக்குன்னா 5, 2 + 3 5. இப்போ இங்கே வந்து வர்றதுக்கு 2 ஆயிடுச்சு. இங்கே கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 5 days. அப்போ 2 + 5 is 7, 2 + 5 is 7. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 2 நோடு பிரியுது, இங்கேருந்து 2 நோடு பிரியுது. அப்போ இங்கே வர்றதுக்கு 5 days ஆயிடுச்சு. 5 days + 4 days = 9 days, = 9 days. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே 7 + 6 வந்து என்னது 13, 7 + 6 வந்து 13. இங்கே 7 + 2 வந்து 7 + 2 வந்து 9. அதுக்கப்புறம் 9 + 4 இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 அணம் வந்து ஒரே இதுக்கு கனெக்ட் ஆகுது. இந்த இடத்துலையும் இந்த நோடில் பார்த்திங்கன்னா 2 ஈவெண்ட் வந்து ஒரு இதுக்கு வருது பாருங்கள். இப்போ 6க்கு வந்து 3லேருந்தும் வருது, 4லேருந்தும் வருது. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 5 + 1 6. ஆனால் நான் இங்கே 13 போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம இப்போ இந்த மாதிரி 2 நோடு வர்றப்ப ஃபார்வர்ட் டைரெக்ஷன் போகிறப்ப மேக்ஸிமம் ஆஃப் த நம்பர் வந்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே 5 + 1 என்னது 6, இங்கே 6. இதில் பார்க்குறப்ப இங்கே ஆல்ரெடி 7 + 6 வந்து 13. அப்போ 6க்கும் 13க்கும் மேக்ஸிமம் எது பார்த்திங்கன்னா 13 தான் மேக்ஸிமம். அதனால் மேக்ஸிமம் எடுத்துக்கணும். ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் போடுறப்ப நம்ம வந்து எப்போவுமே மேக்ஸிமம் எடுத்துக்கணும். ஃபார்வர்ட் டைரெக்ஷனில் போகிறப்ப நம்ம எப்போவுமே மேக்ஸிமம் எடுத்துக்கணும். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி 2 நோடு ஒரு நோடுக்கு 2 ஆக்டிவிட்டி வந்து ஒரு நோடில் கனெக்ட் ஆகுது அப்படின்னா 2 நோடோட மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டு போட்டுக்கணும். இப்போ பாருங்கள் இங்கே வந்து 3 ஆக்டிவிட்டி 3 இது வந்திருக்கு. ஒன்று வந்து 9, இன்னொன்று 13, இன்னொன்று 7. அப்போ 9 + 8 எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17. 9 + 8 17. இங்கே 13 + 7 வந்து 20. இங்கே 9 + 4 வந்து 13. அப்போ 17, 20, 30. அப்போ எது மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. அப்போ இங்கே நீங்கள் என்ன போட்டுக்கணும் 20. அப்போ இப்படி எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறது தான் என்னது ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம். எல்லாமே கால்குலேட் பண்ணது தான் என்னதுமா ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம். இப்போ லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா இந்த ஃபினிஷ் பண்ணதுலேருந்து நம்ம பேக்வேர்ட் பாஸ் வரணும். பேக்வேர்ட் பாஸ் வந்தால் அது வந்து லேட்டஸ்ட்டு ஃபினிஷ் டைம். அப்போ ஸ்டார்டிங் பண்ணுற ஃபினிஷ் பண்ணுற டியூரேஷன் வந்து நம்ம 20ன்னு எடுத்துக்கலாம். இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இங்கேருந்து வர்றப்ப சப்ராக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். 20ல் 8 போச்சுன்னா எவ்வளவுங்க 12. 20ல் 8 போச்சுன்னா 12. அதே மாதிரி 20ல் 7 போச்சுன்னா 13.
20ல் 4 போச்சுன்னா 16, 20ல் 4 போச்சுன்னா 16. இப்போ 16ல் 2 போச்சுன்னா 14. இங்கே பார்த்தீங்கன்னா 13ல் 6 போச்சுன்னா இந்த இடத்துல 4க்கு பார்த்தீங்கன்னா 2 நோடு வந்திருக்கு. அப்போ நீங்கள் வந்து மினிமம் எடுத்துக்கணும். இந்த 2 நோட்லேயும் பேக்வேர்ட் பாஸ் வரப்போ மினிமம் எடுத்துக்கணும், ஃபார்வர்ட் பாஸ் போகிறப்ப தான் மேக்ஸிமம் எடுக்கணும். இப்போ இங்கே 16ல் 2 போச்சுன்னா 14, இங்கே 13ல் 6 போச்சுன்னா 7. அப்போ இதில் எது மினிமம் பார்த்தீங்கன்னா 7 தான் மினிமம். 7 இங்கே பார்த்தீங்கன்னா 16ல் 2 போச்சுன்னா 14. இப்போ 7ம் 14 கம்பேர் பண்ணுறப்ப மினிமம் வந்து 7, அதனால் 7 எடுத்துக்கணும். இப்போ 7ல் 5 போச்சுன்னா 2, 2ல் 2 போச்சுன்னா 0. இங்கே பார்த்தீங்கன்னா 12ல் 4 போச்சுன்னா 8. இப்படி எல்லாமே நம்ம வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். மேலே இருக்கிறதெல்லாம் வந்து என்னென்னா ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம், கீழே இருக்கிறதெல்லாம் லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம். இப்படி கால்குலேட் பண்ணியாச்சு. இப்போ அவங்க வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம், ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைமும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது கூட நம்மளுக்கு வந்து லேட்டஸ்ட் ஸ்டார்ட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து இங்கே வந்து நம்ம டேபிள் போடணும். இந்த டேபிள் எப்படி போடுவீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். அந்த ஆக்டிவிட்டிக்கு நடந்த டியூரேஷன், அதை வந்து டைம்னு சொல்லுவீங்க. அது என்னன்னு சொல்லுவீங்க, டைம்னு சொல்லுவீங்க. அப்புறம் இஎஸ்டி, அதுக்கப்புறம் இஎஃப்டிங்கிறது வந்து ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம். இந்த ஃபினிஷ் டைம் எப்படி அப்படின்னா, இந்த ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் கூட டைமை ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் கிடைக்கும். அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம், அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம், அதுக்கப்புறம் டோட்டல் ஃப்ளோட். இதெல்லாம் தான் நம்ம வந்து இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி அவங்க கொடுத்துருப்பாங்க, அவங்க ப்ராப்ளம்லேயே கொடுத்துருப்பாங்க, டியூரேஷனும் அவங்களே கொடுத்துருக்காங்க. அதாவது 1லேருந்து 2க்கு போகிறதுக்கு 2 days ஆயிடுச்சு, 2லேருந்து 3 days, 2 to 4 5 days, அப்புறம் 3 to 5 4 days, 3 to 6 1 days, 4 to 6 6 days, 4 to 7 2 days, 5 to 8 8 days, அதுக்கப்புறம் 6 to 8 7 days, அப்புறம் 7 to 8 4 days. இப்படி அவங்க இதையெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறது என்னென்னா, இந்த இஎஸ்டி, எல்எஃப்டி. இஎஸ்டி இஸ் earliest start time, EFT is earliest finish time, இது latest start time, latest finish time, total float. இப்போ இந்த லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைமும் இந்த ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைமும் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இது வந்து ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் வந்து 1லேருந்து 2க்கு போகிறதுக்கு 0. அதே மாதிரி 2லேருந்து 3க்கு போகிறதுக்கு 2. அதே மாதிரி 2லேருந்து 4க்கு போகிறதுக்கு 2, அது 5. இங்கே முன்னாடி இருக்குது பாருங்கள், அதை அப்படியே எழுதிட்டு வாங்க. இந்த டயக்ராமில் முன்னாடி இருக்கு பாருங்கள், அதை எழுதணும் 5. அதே மாதிரி 3லேருந்து 6க்கு போகிறதுக்கு 5, 4லேருந்து 6க்கு போகிறதுக்கு 7, 4 to 6 போகிறதுக்கு 7. அதே மாதிரி 4லேருந்து 7 போகிறதுக்கு 7, 5 to 8, 5லேருந்து 8க்கு போகிறதுக்கு நம்மளுக்கு 9. அதே மாதிரி 6லேருந்து 8க்கு போகிறதுக்கு 13, 7லேருந்து 8க்கு போகிறதுக்கு உங்களுக்கு 9. இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. 1 to 2 போகிறதுக்கு, இதுக்கு முன்னாடி 1லேருந்து 2க்கு போகிறதுக்கு ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் வந்து நம்ம வந்து 0. 1லேருந்து 2க்கு ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் வந்து 0. இப்போ 2லேருந்து 3, அடுத்து இது பார்த்திங்கன்னா 2 to 3 அப்படிங்கிறது 2 to 3க்கு
ஏர்லியஸ்ட் அது முன்னாடி இருக்கிறது 2, அதான் இங்கே 2ன்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி 2 to 4, 2 to 4, 2 to 4னால் இது அதோட ஸ்டார்ட் டைம் வந்து என்னது 2. அதே மாதிரி 3 to 5, 3லேருந்து 5 அதோட ஸ்டார்ட் டைம் வந்து 5, ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம் வந்து 5. அதே மாதிரி 3 to 6, 3லேருந்து 6 அதோட ஸ்டார்ட் டைமும் 5, அதோட ஸ்டார்ட் டைம் 5. அடுத்தது 4 to 6, 4 to 6, 4லேருந்து 6 அதோட ஸ்டார்ட் டைம் வந்து 7, 4 to 7 அதோட ஸ்டார்ட் டைம் வந்து 7. 5 to 8, 5லேருந்து 8 அதோட ஸ்டார்ட் டைம் வந்து 9. இப்போ 6 to 8, 6லேருந்து 8 அதோட ஸ்டார்ட் டைம் வந்து 13. 7 to 8, 7லேருந்து 8 போகிற அதோட ஸ்டார்ட் டைம் வந்து 9. 7லேருந்து 8 போகிறதுல ஸ்டார்ட் டைம் வந்து இதுதான் வந்து 9. இப்படி எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டோம்னா அது வந்து இஎஸ்டி. இந்த இஎஸ்டி கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து இஎஃப்டி கால்குலேட் பண்ணணும். இந்த இஎஸ்டி கூட டைமை ஆட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் என்னது இஎஃப்டி, இயர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம். அப்போ 0 + 2 2, 2 + 3 5, 5 + 2 7, 5 + 2 7, 4 + 5 9, 1 + 5 6, 6 + 7 13, 2 + 7 9, 8 + 9 17, 7 + 13 20, 9 + 4 13. இப்படி கால்குலேட் பண்ணிங்கன்னா இஎஃப்டி கால்குலேட். அப்போ இது ரெண்டும், இந்த ஆக்டிவிட்டியும் டியூரேஷனும் அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த இஎக்ஸ்டிங்கிறது வந்து நம்ம டயக்ராமில் வச்சு நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு இஎஃப்டி வந்து இந்த டியூரேஷனையும் இதையும் ஆட் பண்ணி போட்டோம்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் இஎஃப்டி. அடுத்தது எல்எஃப்டி கால்குலேட் பண்ணி வச்சுருக்குறோம் டயக்ராமில், அதை அப்படியே எழுதிக்கலாம். எழுதிட்டு ஸ்டார்ட் டைமுக்கு என்ன பண்ணணும்னா சப்ராக்ட் பண்ணணும். டைமை வந்து சப்ராக்ட், எல்எஃப்டி மைனஸ் டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது எல்எஸ்டி. அப்போ இது எல்எஃப்டி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி, அது வந்து அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 1 2 இந்த டயக்ராமில் 1 2 ஃபினிஷ் ஆகிற டைம் போட்டுக்கோங்க. ஃபினிஷ் ஆகிற டைம் என்னது 2, ஃபினிஷ் ஆகிற டைம் 2. அதே மாதிரி 2 to 3க்கு ஃபினிஷ் ஆகிற டைம் வந்து 8, ஃபினிஷ் ஆகிற டைம் 8. அதே மாதிரி 2 to 4க்கு ஃபினிஷ் ஆகிற டைம் வந்து 7, 3 to 5க்கு ஃபினிஷ் ஆகிற டைம் வந்து 12, 3 to 6க்கு ஃபினிஷ் ஆகிற டைம் வந்து 13, 4 to 6க்கு ஃபினிஷ் ஆகிற டைமு 13, 4 to 7க்கு ஃபினிஷ் ஆகிற டைம் 16, 5 to 8க்கு ஃபினிஷ் ஆகிற டைம் 20. இது எல்லாத்துக்குமே 20. இப்படி இது வந்து எல்எஃப்டி. இது எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபினிஷ் ஆகிற டைம் பார்க்கணும். 1 to 2க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிற டைம் 2, அதே மாதிரி 2 to 3க்கு கம்ப்ளீட் ஆகிற டைம் 8, 2 to 4க்கு கம்ப்ளீட் ஆகிற டைம் 7, அதே மாதிரி 3 to 5க்கு கம்ப்ளீட் ஆகிற டைம் 12. அப்படி நீங்கள் வந்து எல்எஃப்டி கால்குலேட் பண்ணோன்னே அது மைனஸ் டியூரேஷனை டைமை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் என்னது லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம், லேட்டஸ்ட் ஸ்டார்ட் டைம். அப்போ இது 0, இது -3 வந்து 5, 8 - 3 5, 7 - 5 2, 7 - 5 2, 12 - 4 8, 13 - 1 12, அப்புறம் 13 - 7 6, 13 - 6 7, 16 - 2 14, 12, 20 - 8 12, 20 - 7 13, 20 - 4 16. இப்படி வந்து நம்ம எல்எஸ்டி வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து டோட்டல் ஃப்ளோட் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா எல்எஃப்டி மைனஸ் இஎஃப்டி. டோட்டல் ஃப்ளோட் வந்து எல்எஃப்டி மைனஸ் இஎஃப்டி, எல்எஃப்டி மைனஸ் இஎஃப்டி. அப்போ 0 - 2 - 2 வந்து என்னது 0, 2 - 2
0. அதே மாதிரி 5 minus 8 3, 7 minus 7 0, 9 minus 12 3, 6 minus 13 7, 6 minus 13 7, அப்புறம் 13 minus 13 0, 16 minus 9 5, sorry 7, 20 minus 17 3, அதுக்கப்புறம் 0, 20 minus 20 0. இப்போ அடுத்தது 20 minus 13 7. இப்படி கேல்குலேட் பண்ணுறதா டோட்டல் ஃப்ளோர். இப்போ அவங்க வந்து டேப்லேட் த டோட்டல் ஃப்ளோர் ஃபார் ஈச் ஆஃப் த ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம டோட்டல் ஃப்ளோட் வந்து கேல்குலேட் பண்ணியாச்சு. ஈஸியாக நம்ம வந்து இந்த டேபிளுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. டியூரேஷன் அவங்க கொஷினில் கொடுத்துருக்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த ஏர்லியஸ்ட் ஸ்டார்ட் டைம்ங்கிறது வந்து டயக்ராமில் இருக்கிற மேலே பாக்ஸில் இருக்கிற நம்பர்ஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ 1 to 2ங்கிறதுக்கு வந்து 0, 2 to 3க்கு முன்னாடி 2லேருந்து 3னா ஸ்டார்ட் பண்ணுறது தான் நம்ம எடுத்துக்கணும், 2ன்னு எடுத்துக்கணும். இதுக்கு 1 to 2க்கு ஸ்டார்ட் பண்ணுற டைம் 0ன்னு எடுத்துக்கணும். அப்படி வந்து நீங்கள் போட்டுகிட்டே வாங்க. இந்த இஎஃப்டி எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க? இஎஸ்டி ப்ளஸ் டைம். எல்எஃப்டி எப்படி கால்குலேட் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபினிஷ் டைமை வந்து எடுத்துக்கணும். 1 to 2 ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து கீழே இருக்கிறது 2. அப்படி எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு இதையே மைனஸ் டியூரேஷன் டைமை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது தான் எல்எஸ்டி. இப்போ டோட்டல் ஃப்ளோட் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? 2 ஃபினிஷ் டைமை தான் எடுத்துக்கணும். 2 ஃபினிஷ் டைம்னால் என்னென்ன ஃபினிஷ் டைம் இருக்குது? லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைமும் ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைமையும் இருக்குது. அப்போ 2 ஃபினிஷ் டைமையும் நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா கிடைக்கிறது தான் என்னது? டோட்டல் ஃப்ளோட். அப்போ லேட்டஸ்ட் ஃபினிஷ் டைம் மைனஸ் ஏர்லியஸ்ட் ஃபினிஷ் டைம் கிடைக்கிறது தான் டோட்டல் ஃப்ளோட். இப்படி கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த டயக்ராம் முடிஞ்சிச்சு. இப்போ இதில் எதெல்லாம் 0 இருக்கோ அதுதான் நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும்? கிரிட்டிக்கல் பாத். இதுதான் வந்து என்னது? கிரிட்டிக்கல் பாத் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போது கிரிட்டிக்கல் பாத் எப்படி இருக்குன்னா 1 to 2, 1 to 2, அப்புறம் 2 to 4, அப்புறம் 4 to 6, அப்புறம் 6 to 8. இதுதான் வந்து கிரிட்டிக்கல் பாத். எந்தெந்த ஃப்ளோட்டெல்லாம் 0s இருக்கோ அதெல்லாம் தான். இந்த டயக்ராம் வச்சும் நீங்கள் வந்து கிரிட்டிக்கல் பாத்து கண்டுபிடிக்கலாம். எப்படி? எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் சேமாக இருக்குதோ அதெல்லாம் வந்து கிரிட்டிக்கல் பாத். இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங்கும் ஃபினிஷிங் டைம் பாருங்கள், ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ 0. அப்போ 1 to 2, 2 to 4, 4 to 6, 6 to 8. இதை வச்சும் நீங்கள் வந்து கிரிட்டிக்கல் பாத் கண்டுபிடிக்கலாம். இந்த டோட்டல் ஃப்ளோட்டை வச்சுமே 0s இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் கிரிட்டிக்கல் பாத்துன்னு கொடுக்கலாம். இப்போ கிரிட்டிக்கல் பாத் வந்து எப்படி எழுதுவீங்கன்னா இப்படி எழுதலாம். 1 to 2, 2 to 4, 4 to 6, 6 to 8. இது டோட்டல் ப்ராஜெக்ட் டியூரேஷன் கேட்டிருக்காங்க. டோட்டல் ப்ராஜெக்ட் டியூரேஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவீங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லா டைமையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். 1 to 2 போகிறக்கு நம்மளுக்கு 2 days எடுத்திருக்கு. 2 to 4 போகிறக்கு 5 days எடுத்திருக்கு. 4 to 6 போகிறக்கு 6 days எடுத்திருக்கு. 6 to 8 போகிறக்கு 7 days. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 14, 20. அப்போ டோட்டல் ப்ராஜெக்ட் டியூரேஷன் வந்து 20 days. இதான் வந்து கன்க்ளூஷன். இப்போ நீங்கள் இப்படி கடைசியில் என்ன எழுதுவீங்க? thus the critical path is 1 to 2, 2 to 4, 4 to 6 and 6 to 8. and the total project duration is அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து எல்லா டியூரேஷனையும் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா டோட்டல் டியூரேஷன் என்னமோ அது கிடைக்கும். இதுதான் வந்து கிரிட்டிக்கல் பாத் அனாலிசிஸ் மெத்தட். இப்போ வந்து நீங்கள் வந்து அவங்க கொடுத்துருக்குற இதுக்கு நீங்கள் வந்து எந்த பாத்தில் போனீங்கன்னா உங்களோட டியூரேஷனை ப்ராஜெக்டை வந்து ஷார்ட்டஸ்ட் டியூரேஷனில் கம்ப்ளீட் பண்ணலாம். இதில் நிறைய பாத் இருக்குது. 1 to 2, 2 to 3, 3 to 5, 5 to 8 போகலாம். அப்படியெல்லாம் போனோம்னா இட் வில் டேக் மோர் டைம். ஆனால் நம்ம கொடுத்துருக்குற இதுபடி நம்ம இந்த டியூரேஷன் இந்த பாத்தில் நம்ம போகிறப்ப நம்மளுக்கு வந்து குயிக்காக நம்மளால் ப்ராஜெக்டை வந்து ஃபினிஷ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்?
ஏதாச்சும் டவுட் இருந்தால் இந்த வீடியோவை பழைய வீடியோ பாருங்கள்.